கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்குங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசையில் தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மலை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையில் சுகமின்றி, சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும், சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும், கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுவதும் கசக்கும். விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகதரும் அணங்கினவள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்தரந்தான் பாடுமோ. என்னங்க இப்பெல்லாம் நான் படிக்கிற பாட்டுக்கு எச பாட்டு தான் வருது. ஏன் மீனாட்சி பாட்டு படிக்க கூடாதா? படிங்க படிங்க. ஆக்குறவி என்ன நினைப்பாவோ, பிள்ளை இல்லாத வீட்டுல கலவனும் கலவியும் துள்ளி குதிக்காவன்னு நினைப்பாவோ. யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம வாயி நம்ம பாட்டு நம்ம சுதந்திரம். அது சரி. எங்க ராத்திரி நல்லா உறங்குனீங்களா? எங்க மீனாட்சி இவன் காலை தூக்கி போடுதான் கையை தூக்கி போடுதான், கொஞ்சம் விட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுருவான் போல. ஐயோ எனக்கும் உறக்கமே இல்லைங்க. இந்த பிள்ளை உதச்சி உதச்சி கீழே தள்ளிட்டு நீங்க இடுப்பு உடஞ்சதுதான் மிச்சம். என்ன மீனாட்சி சொல்றா? ஆமாங்க. ஐயோ தூக்கத்துல பொருளுது உருளுது மிதிச்சே தள்ளி விட்டா, என்னைய இடுப்பே உடைச்சு விட்டா. எப்ப எப்ப எப்பா 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி 2 பேரையும் தனியா அனுப்பிடணும். ஆமா மீனாட்சி, அவி 2 பேரையும் தனியா அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் தனியா படுத்துக்கிடுவோம். கலவனுக்கு ஆசையை பத்தியா? மீனாட்சி எப்ப பாரு நீ என்னைய கிளவே சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் டை அடிச்சிருவேன் பத்துக்க. வேண்டாங்க வேண்டாங்க. நீங்க இந்த முடியெல்லாம் கருப்பா வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. வெள்ளை முடி இருந்தாதான் நல்ல கிறிஸ்துமஸ் தத்துறது அழகா இருக்கிய. அத்தை வாமா வாமா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் அத்தை. காஃபி எடுத்துக்கோங்க. பரவாயில்லையே, காலையிலே முடிச்சு பொறுப்பா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர. அதுல உட்காருமா. அம்மாடி அதுல உட்காரு பேசுவோம். சொல்லுங்க அத்தை. அம்மாடி மருமவளே, நான் முதையே சொல்லிவிடுறேன். அம்மா நீ கவனமா கேட்டுக்க. இந்த காப்பி போடுறது, அப்புறம் அத்தை மதியம் சோறு பொங்கட்டுமா, பொரியல் வைக்கட்டுமா, கூட்டு வைக்கட்டுமா, தக்காளி வதக்கட்டுமான்லாம் என்ன வந்து கேட்கக்கூடாது. மீனாட்சி அட நீங்க இருங்க சும்மா. அப்புறம் ராத்திரி ஆனா பாத்திரத்தை வைக்க வச்சுட்டு படுக்கிறது, அப்புறம் காலையில சீக்கிரம் வந்துச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிவிட்டேன். இல்லத்த அது வந்து வேண்டாமா வேண்டாமா. நீ உங்க வீட்டுல எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்க இரு. நானே 8 மணிக்கு தான் முழிப்பேன். நீ 9 மணிக்கு முழிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. முழிச்ச உடனே காப்பி போட்டு தரணும்னு அவசியம் இல்லை. தோணுச்சுன்னா போட்டு குடிப்பாவோ, இல்லாட்டி சும்மா இருப்பாவோ. அதே மாதிரி இந்த அத்தை மாமாவுக்கு காப்பி கொடுக்கணுமே நீ எதுவும் கவலைப்படாத. எங்களுக்கு தேவைன்னா நாங்க காப்பி போட்டு குடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி உனக்கும் புருஷனுக்கும் தேவைன்னா நீங்க காப்பி போட்டு குடிச்சுக்கிடுங்க. அப்புறம் மருமவளே, முக்கியமானது நீங்க வெளியே போனா சொல்லிட்டு போனோம். எதுக்காகனா நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு தான் போயிருக்கியலா, பாதுகாப்பா இருக்கியலான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யலன்னா அத்தை திட்டுவாவளோ, இந்த வேலை செய்யலன்னா அத்தை திட்டுவாவளோ நீ பயப்படக்கூடாது. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ செஞ்சுக்கிட வேண்டியதானே, நம்ம வீடு தானே. துணி துவைக்கிறதுக்கு இப்போ வாஷிங் மிஷின் இருக்கு. வாரத்தில் 1 நாள் போட்டால் போதும். அப்புறம் மத்தியானம் சமையல நானும் உங்கள் மாமாவும் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தால் மட்டும் போதும். முக்கியமாக ஒன்று காலையில் இப்படி எந்திரிச்சோன்னா காப்பி போட்டு வந்து கொடுக்காத. ஆமாம் சொல்லிவிட்டேன். மீனாட்சி அந்த பிள்ளைய ஆசையா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கு, நீ வேற. இல்லை உங்கள் வீட்டில் நீ எப்படி இருப்பியோ அப்படியே இருமா, அதுவே போதும். மறுபடியும் இங்கே காப்பி போட்டு கொடுக்கணும், துணி அலசணும், பாத்திரம் வளர்க்கணுன்ட்டு நீயாவே இரு. ஆமாம் எங்களுக்காக மாற்றிக்க வேண்டாம். இதில் நாங்கள் தப்பு இருக்குது. நமக்கு காப்பி தேவைன்னா நம்ம போட்டு குடிச்சுக்கிட வேண்டியதான். மருமவளை எதுக்கு எதிர்பார்க்கணும்? அந்த பிள்ளை சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே வந்திருக்கு, நமக்கு காப்பி போட்டு தரக்கா வந்திருக்கு. சரிதானே? சரிதான் அத்தை. ஆனா அத்தை இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறைக்கு வந்தா என்னம்மா, வந்தா என்ன? ஒரு நாள் நான் காப்பி போட்டேன், இன்னொரு நாள் நீ காப்பி போடு. காப்பி போட முடியலன்னா மாமாவை காப்பி போட சொல்லுவோம், அவ்வளவுதானே. இது என்ன கதையா இருக்கு? கடைசியில மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஏன் தலையை உருட்டுறிய? நான் உங்க ஆட்டத்துக்கே வரல. அத்தை என்னம்மா? இல்ல அம்மாவும் அப்பாவும் என்னை தேடி வந்தாங்களா? நீயும் இங்க தானே இருக்க, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. உன்னை தேடி யாரும் வரல. நானே இப்போ அதை பற்றி தான் உன்கிட்ட பேசலான் இருந்தேன். உங்கள் அம்மாவும் அப்பாவும் தேடி வரல, இப்போ என்ன பண்ணலாம்? சரி விடுங்கத்தே, நான் எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சிட்டு வந்துட்டோம்ல, அதனால என் மேலே கோவத்தில் இருப்பாவ.
என்னதான் கோவம் இருந்தாலும் பிள்ளை கல்யாணம் முக்கியம் இல்லாமா, சும்மா சிம்பிளா பண்ணிக்கலாம் அத்தை. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இப்பயும் நம்ம முடிவு பண்ண மாதிரி அந்த மண்டபத்திலே நடக்கட்டும். வரவியே வரட்டு, அவ்வளோதான். உங்க அப்பா அம்மா வந்தாலும் சந்தோஷம்தான். நான் போய் எதுக்கும் வரட்டு கூப்பிடுதேன், வந்தாவனா வரட்டு. வேண்டாத்தே, மதிக்காதவங்க வீட்டு வாசல் படியை நம்ம எதுக்கு மிதிக்கணும்? இந்த பர்மா நீ அப்படி சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவைய உன்னையும் பெத்து வளர்த்து தாய் தாப்பேன். 25 வருஷமா நல்லபடியா வளர்த்து விட்டுருக்காவில்ல. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படிலாம் நடந்துக்கிடுவாவே, பேசிக்கிடுவாவே. அதுக்குன்னு இப்படி ஒரு அடியா ஒதுக்கக்கூடாது, சரியா? இல்லத்தே, நேற்று ஏதோ ஒரு கோவத்தில் எடுத்தறிஞ்சு பேசிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம பொண்ணு தான் போயிட்டாளே, திரும்ப வருவோன்னு வந்திருக்காவளா? வருவாவ எங்க பெறுவராவ? இப்ப நீ நீ திருந்தி வந்த மாதிரி அவையிலும் ஒரு காலத்துல திருந்தி வருவாவ. ஆமாம்மா, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி தப்பு பண்ணா திருந்தி தானே ஆகணும். சரிங்க மாமா. மாமா, நான் அந்த பரம்பரை வீட உங்க பேருக்கே எழுதி வச்சிடுறேன். அது என் பேர்ல தான் இருக்கு. சரிம்மா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. எங்க அப்பா அம்மா கலர் அதுலதான் இருக்கு. அதனால எனக்கு அது ரொம்ப முக்கியம். பரவாயில்ல மாமா, நீங்க அன்னைக்கு பேசினதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்க பேருக்கு எழுதி வச்சிடுறேன். அத்தை, அப்புறம் அந்த 300 பவுன் நகை எங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. அது எப்படி வாங்குறது? அம்மாடி மருமவளே, அது எனக்கு அடுத்து உனக்கு வர வேண்டியது. எப்படினாலும் உன் கை தேடி வந்துடும், பயப்படாத. சரிங்க அத்தை. சரி, இன்னைக்கு நானும் மாமாவும் ஊருக்குலாம் பத்திரிக்கை கொடுக்க போயிடுவோம். அம்மா, எங்க நம்ம 2 பேரும் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டோம்னா இந்த 2 அங்க தனியால இருக்கும். போ மீனாட்சி, எனக்கு வெக்கமா இருக்கு. அட, இவரு ஒரு ஆளு. ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன், இவங்க 2 பேரும் இங்க தனியா இருப்பாவில, எப்படி தனியா விட்டு போறதுன்னு சொல்றதுக்கு வந்தேன். என்ன பண்ணலாம்? மடி மருமவளே, என்னது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வாங்க 2 பேரும். ஏன் அத்தை? அட, கல்யாணத்துக்கு என்ன ஒரு வாரம் தானே இருக்கு. ஏதோ பிளிச்சிங் பவுடரு அது இதெல்லாம் போட்டு மூஞ்சி வெள்ளையாக்குவாவுல, நீ போட்டு வெள்ளையாக்கு. வீட்டில் இருக்க வேண்டாம், 2 வாரம் வெளியே போயிட்டு வாங்க. நான் விக்கி கிட்ட சொல்றேன் உன்னை கூட்டிட்டு போக சொல்லி. ஆமா, போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஏங்க, நம்ம ஒரு 10 மணிக்கு போல பத்திரிக்கை வைக்க ஆரம்பிப்போம். சாயந்தரத்துக்குள்ள நம்ம ஊருக்குள்ள வச்சிடலாம். சரிம்மா. வேற ஏதாவது ஷாப்பிங் பண்ணாலும் போயிட்டு வந்துருங்க. என்னம்மா, வீட்டில் இருக்க வேண்டாம். எதுக்கத்தை வீட்டில் இருக்க வேண்டாம்? அதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் மாமாவும் வெளியே போயிடுவோம். அப்புறம் நீ நீங்கள் 2 பேரும் தான் இருப்பியே. அவன் திட்டு இருந்து பிஸ்னஸ் அது இதுன்னு போகணும் வந்து உன்னை விட்டுட்டு கிளம்பிடுவான். நீ மட்டும்தான் தனியாக இருக்கணும். தனியாக இருக்கிறதுக்கு எதுக்கு? அதான் 2 அவனை கூட்டிட்டு கடைகளுக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். சரிங்க தே. சிவா, அம்மாடி மருமகளே, அம்மாடி சோனி. அந்த வரேன்ப்பா, உள்ள வாங்கப்பா. சாரிப்பா, டைம் ஆயிருச்சா? அதெல்லாம் இல்லப்பா. பாப்பு எந்திரிமா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்மா. என்ன மாமா, மறந்துட்டீங்களா? இதம்மா. இல்ல மாமா, எழுப்பும்போது நெத்தில கிஸ் பண்ணி தான் எழுப்புவேன், நீங்க மறந்துட்டீங்களா? ஏன் மாமா? ஐயோ மாமா, நீங்களா? சாரி மாமா. இதுல என்னம்மா இருக்கு? சரி, இப்ப வயிறு வலி எப்படி இருக்கு? அப்படியேதான் மாமா இருக்கு. அப்படியா? வெறும் வயிற்றுல இந்த ஊற வச்ச வெந்தய தண்ணியும் குடிச்சா சரியாகும்னு சொன்னாங்க. அதான் மாமா நேற்று ராத்திரியே வெந்தயம் ஊற வச்சேன். அதான் வெறும் வயிற்றுல கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா மாமா? ஆமாம்மா, இந்தா இதை அப்படியே உலுங்கி இந்த தண்ணியை குடி, சரியாயிரோன்னு. சரிங்க மாமா. ஐயோ சாரி மாமா, ரொம்ப லேட் ஆயிருச்சோ? நான் வேற நல்லா தூங்கிட்டேனே. இதுல என்னமா இருக்கு? மணி 8 தான் ஆகுது. 8 ஆயிருச்சா? ஐயோ மாமா, காலேஜ் போகணும்ல. வேண்டாமா, உடம்பு சரியில்லைல்ல, இன்னும் ஒரு 2 நாள் போகட்டும். நல்லானதுக்கு அப்புறம் காலேஜ் போலாம். சரிங்க மாமா. சரி, நான் கீழே வெயிட் பண்றேன். 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வாங்க. சரிங்க மாமா. லூசு மாமா, மாமா வந்ததை சொல்ல மாட்டீங்களா? எப்படி நெத்தியில கிஸ் பண்ணி உங்களை எழுப்பிடணுமோ? வா வா, இப்ப வா. நான் எந்திரிக்கும் போது தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ தானே சொன்ன. வா வா. நில்லு, ஓடாத. அதெல்லாம் முடியாது. விடுங்க, தள்ளுங்க மாமா. ஓடுனா மட்டும் நீ விட்டுருவோமா? விடுங்க. சொன்னதுதான்ப்பா, திரும்ப வாபஸ்லாம் வாங்க முடியாது. நான் பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது தான் சொன்னேன். இப்ப அதுதானே பிரச்சனை. என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் நீ பெட்ல போய் படுப்பியா? நான் மறுபடியும் உன்னை எழுப்பு வேணாம், சரியா? இந்த ஆட்டெல்லாம் அங்க வேண்டாம். நீ தானட்டி கேட்ட. அது எந்திரிக்கும் போது. அவ்வளவுதான் மாமா, இன்னைக்குள்ள டைம் முடிஞ்சிச்சு. இனி நாளைக்கு பார்க்கலாம். பாப்பு வாய்ப்பில்ல. பாப்போம், நாளைக்கு விடியாமலேயே போயிட போது. எனக்கும் ஒரு காலம் வரும். மாமா இந்த வரேன். மாமா, அதுக்கு இல்ல. அப்புறம் என்ன டீ? தள்ளுங்க மாமா, பெட்ஷீட்லாம் எடுத்து துவைக்கிறதுக்கு போடணும். ஏன்? இல்ல மாமா, நான் நைட்டு படுத்திருந்தேன்ல. அதனால என்ன? இல்ல மாமா, பெட்ஷீட்டு தலைவாணி உரை பாய் எல்லாமே அலச சொல்லுவாங்க எங்க அம்மா. ஏன் அப்படி? தெரியல மாமா, அதான் இப்பதான் ஞாபகம் வந்து. தள்ளுங்க, நான் பெட்ஷீட்லாம் மாத்திடுறேன். பெட்ஷீட் மாத்தணுமா? சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நானே மாத்தி வைக்கிறேன். வேண்டாம் மாமா. இதுல என்னமா இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல நீ அதிகமா வேலைலாம் செய்ய வேண்டாம், நானே எல்லாம் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம நான் இதை எடுத்து மாத்தி மட்டும்தான் போட போறேன். வாஷிங் மிஷின்ல போட்டு அதுவே துவைச்சு தரப்போகுது. வாஷிங் மிஷினா? ஓ ஆமல்ல, உனக்கு அது யூஸ் பண்ண தெரியாதுல்ல. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு சொல்லி தரேன். சரிங்க மாமா. அப்புறம் அந்த முத்தம்.
அதான் சொல்லிட்டோம்ல, இன்னைக்குள்ள கோட்டை முடிஞ்சது, நாளைக்கு தான். இல்ல இல்ல நம்ம இப்போ வந்து ரூல்ஸ் மாத்திக்கிடுவோம். காலையில எழுப்பும் போதும் உன்னை நெத்தில கிஸ் பண்ணி எழுப்ப வேணாமா, அப்புறம் நைட்டு உன்னை தூங்க வைக்கும் போது நெத்தில கிஸ் பண்ணி தூங்க வைக்க வேணாமா. அதெல்லாம் முடியாது, போங்க. ச்சே, இன்னைக்கு நல்ல சான்ஸ் அப்பா வந்து கெடுத்து விட்டாரு. சரி, இனி நாளைக்கு பாத்துக்கிடுவோம்.